அந்த நபி, அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே சொல்வார். மறுமை நாளில் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்பார், யா ரப்பி, என்னுடைய இறைவனே, என்னுடைய இரட்சகனே, என்னுடைய ரப்பே, யா ரப்பி இன்ன கௌமி, இதுதான் என்னுடைய சமுதாயம், ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள், இந்த திருக்குர்ஆனை தன்னுடைய முதுகு பின்னால் போட்டு விட்டார்கள், அவர்களுக்கும் இந்த குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. நமக்கும் இஸ்லாமுக்கும் ஒரு தொடர்பு கிடையாது, பள்ளிவாசலுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது, ஒரு பெயர் கிடையாது, பள்ளிகளோடு எந்த விதமான ஒரு தொடர்பு கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பற்றி சிறிதளவு கூட ஒரு அறிவில்லாமல் இருக்கின்றோம். நாளை மறுமையிலே குர்ஆனை படிக்காத புறக்கணிக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்பார்கள், யா அல்லாஹ், இவர்கள் தான் என்னுடைய சமுதாயங்கள், இவர்கள் தான் என்னுடைய மக்கள், என்னுடைய சமுதாயம், இவர்களை இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள், யா அல்லாஹ், இவர்களை நீ சும்மா விடாதே. وقال الرسول يا رب ان قوم اتخذوا هذا القرآن مهجورا, என்னுடைய சமுதாயத்தை சும்மா விடாதே யா அல்லாஹ், இவர்களை குர்ஆனை தன்னுடைய முதுகு பின்னால் போட்டவர்கள். அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆனுடைய சிறப்பு எவ்வளவு இருக்கிறது. சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் ஆல் இம்ரான், சூரத்துல் மாயிதா, ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீங்கள் பாருங்கள், குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாமல், சிறப்பிச்சு சொல்லாமல் வேறு விஷயங்கள் எல்லாம் சொல்ல மாட்டான். குர்ஆனுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மீது இந்த குர்ஆன் இறங்கிய காலம் 23 ஆண்டுகள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு 3 நாட்கள் வரை இந்த திருக்குர்ஆன் இறங்கியது. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி, இந்த குர்ஆனுடைய கடைசி வசனம் சூரத்துல் பக்ராவில் இருக்கிறது. 281வது அத்தியாயம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை, அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த மறுமை நாள் மீது உங்களுக்கு ஒரு அச்சம் வேண்டும். யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடமே திருப்பப்படுவீர்கள், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடமே சென்று விடுவீர்கள். அல்லாஹ் அந்த மறுமையுடைய சிந்தனை தான் கடைசி அத்தியாயமாக, கடைசி ஒரு வசனமாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது இறக்குகின்றான். ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த திருக்குர்ஆனை மனனம் செய்வதற்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதில் ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா, இந்த உலகத்திலே முதலில் உருவாக்கப்பட்ட மதர்சா, இளைஞர் சஹாபாக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்ட முதல் மதர்சா மஸ்ஜிதிலே மஸ்ஜிதுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபு சுஃபா தான். அந்த இளைஞர் சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அவர்களுக்கு தோழராக எந்த ஒரு அன்சாரி சஹாபாவும் கிடைக்கவில்லை என்று